ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். அந்த அறிக்கையில் 2G வழக்கில் வழங்கப்பட்ட உரிமங்களை லைசன்ஸ் உச்சநீதிமன்றம் ரத்து செய்தபோது வழங்கப்பட்ட அந்த தீர்ப்புரையில் லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லி அந்த உரிமங்களை ரத்து செய்தார். ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய தீர்ப்பு கீழமை விசாரணை நீதிமன்றத்தில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது என்றும் அந்த தீர்ப்பிலே சொல்லியிருந்தார்கள். இந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு 7.5 ஆண்டுகளுக்கு பிறகு விசாரணை நீதிமன்றத்தில் நானே சாட்சி கூண்டில் போய் சாட்சி சொல்லி ஒரு கட்டத்தில் நீதிபதி அவர்களே, உங்கள் மீது சொல்லப்பட்ட குற்றப்பத்திரிகைக்கு மட்டுமல்லாமல் நீங்கள் உச்சநீதிமன்றத்திற்கும் சேர்த்து இங்கே சாட்சியம் அளிப்பது முறையா என்று கேட்கிற அளவுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தவறு என்பதற்காகவே நான் சாட்சியம் அளித்து அந்த சாட்சியங்களை ஏற்றுக்கொண்டு லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அல்ல, எல்லாம் வெளிப்படையாக நடந்திருக்கிறது, இது ஊதி பெருக்கப்பட்டிருக்கிறது, கிசு வதந்தி இவைகளைத்தான் பலரும் நம்பினார்கள், பல நிறுவனங்களும் நம்பிதான் என்று சொல்கிறது. நாட் ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்சோ ஃபோர்ஸ் டு பிலீவ் என்று சொல்லியிருக்கிறது தீர்ப்பு. அப்படி என்றால் உச்சநீதிமன்றமும் அதை நம்பித்தான் அந்த வரியை சொல்லியிருக்கிறது. அந்த ஒரு வரியை பிடித்து தொங்கிக் கொண்டு இது ஏதோ பெரிய ஊழல் என்பதைப் போல மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு நிர்மலா சீதாராமனோ அவருக்கு பின்னால் இருக்கிற மோடியோ இந்த அரசாங்கமோ ஒரு அறிக்கையை கொடுக்குமானால் இந்த அறிக்கை வெள்ளை அறிக்கை மட்டுமல்ல, வெள்ளை அறிக்கையாக இருக்க முடியாது. இது ஒரு கருப்பு அறிக்கை, பொய் நிறைந்த அறிக்கை என்று தான் சொல்ல வேண்டும். இந்த 2G என்கிற இந்த ஒரே ஒரு பத்தி மட்டுமே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இதர பத்திகளை பற்றி பொருளாதார வல்லுநர்கள் நாளைய தினம் விவாதிப்பார்கள். நாளைக்கு நான் நாடாளுமன்றத்தில் இருக்க முடியாத சூழ்நிலை, எனவே இதை மட்டும் உங்களுக்கு விளக்க கடைபிடிக்கிறேன். வெள்ளை அறிக்கையை பற்றி முழுமையாக பிடித்துவிட்டு அது குறித்த விவாதம் பண்ணும்போது நாங்கள் தெளிவாக அதுக்கு எல்லாவற்றிற்கும் பதில் சொல்ல இருக்கிறோம். அதை பார்த்த வகையிலே மேலோட்டமாக ஒன்று தெரிந்தது. அதாவது GFC குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் 2008 உலகம் முழுவதும் பொருளாதார சிதைவு ஒன்று ஏற்பட்ட போது அதில் பாதிக்கப்படாமல் இருந்த ஒரே நாடு இந்தியா என்பதை இந்த புள்ளி விவரமே சொல்லுகின்றது. ஆக உலக நாடுகளை தத்தளித்த போது UPA ஆட்சியிலே தான் பொருளாதாரத்தின் மூலம் உலக அளவில் இந்தியா நிலைநிறுத்தப்பட்டது என்கின்ற ஒரு மிகப்பெரிய உதாரணமே மீதி இருப்பதை அவையில் விவாதிக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.